சமீபத்தில் விஜய் அவர்கள் மும்பைக்கு போயிருந்தாரு. த்ரிஷா வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறாங்க, அவங்களும் மும்பையில் இருக்காங்கன்னு. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? பல வருடங்களாக ஒன்றா சுற்றிட்டு இருக்காங்க. அதான் எல்லாருக்குமே தெரியுது. ஒரு நடிகையோட திருமணம் தாண்டிய உறவில் இருக்காரு அப்படிங்கிறது காரணமாக தான் இந்த விவகாரத்தை அவங்க கேட்குறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா தனி விமானத்தில் கீர்த்தி சுரேஷோட கோவாக்கு போனார். பல நேரங்களில் பல ஃபோட்டோஸ் வந்திருக்கு, வீடியோஸ் வந்திருக்கு. 5000 பெண்கள் மகளிர் தினத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்தே இல்லை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா எது ஒர்த்தே இல்லை? குடும்ப வாழ்க்கையை ஒர்த்தே இல்லையா? ஒரு பெண் ஒர்த்தே இல்லையா? ஒரு மனைவி ஒர்த்தே இல்லையா? தாம்பத்தியம் ஒர்த்தே இல்லையா? என்ன பேச்சு இது? அசிங்கமான பேச்சு. அதை நீங்க பொது வெளியில வேற பேசுறீங்க, பெருமையா வேற பேசுறீங்க. இதெல்லாம் கண்டிக்கணும் தம்பி. தொடப்பக்கட்டை இருக்குல்ல, அது எடுத்து விளாசணும். யாரு? அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நினைச்சிட்டு இப்படி பேசுன அப்படின்னு விளாசம் பேசணும். ஒரு குச்சியா பிரிஞ்சு உழுகணும். வெளிப்படையாவே பேசியிருக்காரு. அதாவது நாங்க அண்ணனா தங்கச்சியாவும் இருப்போம், அக்காவாவும் இருப்போம், தேவைப்பட்டா பொண்டாட்டியாவும் இருப்போம். எல்லாத்தையும் கொச்சப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. மனைவியை வெளியே நிறுத்துறீங்க, நீங்க பெத்த மகளை வெளியே நிறுத்துறீங்க, தாயே நீங்க பக்கத்துல நெருங்க விடல. இவங்க எல்லாம் பெண்கள் தான். இந்த பெண்களை விட உங்களுக்கு எந்த பெண் பெரிய உறவா இருந்துரும்? அப்பா அம்மாவோடைய 60ஆம் கல்யாணத்தை கூட நடத்த முடியல, வர முடியல, அதை கூட உங்களால பார்க்க முடியல அப்படின்னா விஜயோட மனநிலையை பொறுத்த வரைக்கும் தம்பி நான் சொல்றேன், ரொம்ப தவறான மனநிலை. ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் நம்ம கூட ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. நன்றி. சமீபத்தில் விஜய் அவர்கள் மும்பைக்கு போயிருந்தாரு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சில நாட்களில் த்ரிஷா இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறாங்க, அவங்களும் மும்பையில் இருக்காங்கன்னு. விஜய் சார் எதுக்காக போனார்னா அட்லி வீட்டு ஃபங்க்ஷனுக்காக போனார். அண்ட் இங்கே த்ரிஷா மேம் அங்கே போனாங்களா இல்லையான்றது தெரியல, பட் அவங்களும் சேம் டு சேம் ஒரே கலரில் அதே மும்பையில் இருக்காங்க. உடனே நம்ம பாலிடிக்ஸ் சைட்லேருந்து எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மறுபடியும் அவங்க ஒன்றா தான் போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறமா தான் அவங்க ஒன்றாவே இங்கே ரிட்டன் சென்னைக்கு திரும்பி வந்தாங்கன்றதை சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? அவங்க பல வருடங்களாக ஒன்றா சுற்றிட்டு இருக்காங்க. அதான் எல்லாருக்குமே தெரியுது. கண்டிப்பாக. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி இருக்காங்கல்ல சங்கீதா, அவங்களே கோர்ட்டில் விவகாரத்து வழக்கில் ஒரு நடிகையோட திருமணம் தாண்டிய உறவில் இருக்காரு அப்படிங்கிறது காரணமாக தான் இந்த விவகாரத்தை அவங்க கேட்குறாங்க. அப்படின்னும்போது பல வருடங்களாக இந்த நடிகையோடு தான் சுற்றிட்டு இருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தனி விமானத்தில் கீர்த்தி சுரேஷோட திருமணத்துக்கு கோவாக்கு போனார். பல நேரங்களில் பல ஃபோட்டோஸ் வந்திருக்கு, வீடியோஸ் வந்திருக்கு, த்ரிஷாவோட இருக்கிற மாதிரி. அந்த நேரங்களில் பேசப்பட்டது, அரசு புரசலாக பேசப்பட்டது. ஆனால் யாரும் அதை பெருசாக பேச விரும்பலை. காரணம் என்ன? அது தனிப்பட்ட வாழ்க்கை. உண்மையாலுமே சொல்லப்போனால் தனிப்பட்ட வாழ்க்கை தான். எது வரைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைன்னா அது அவங்க மனைவி அதை அப்ஜெக்ட் பண்ணாத வரைக்கும், எதிர்ப்பு தெரிவிக்காத வரைக்கும் அது தனிப்பட்ட வாழ்க்கை தான். மனைவி பார்த்தீங்கன்னா ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்கிறதுனால தான் அந்த விவகாரத்தை கேட்குறேன்னு கோர்ட்டில் விவகாரத்து வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஜோடி போட்டு ஏஜிஎஸ் திருமணத்துக்கு போனார். அந்த நடிகையோட ஒரே ட்ரெஸ் போட்டு போனார். அது விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. ஒரு தலைவராக இது சரியா தப்பா அப்படின்னா ஒரு தலைவராக மிக மிக தவறு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விஜய் இன்னைக்கு ரோல் மாடலாக இருக்கார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் விஜய்க்கே பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரசிகர்கள், ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டார், ஒரு கட்சி தலைவராக இருக்காருன்னும் போது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க விஜய்க்கு. விஜய் நல்லவரா கெட்டவரா, விஜயோட செயல்பாடுகள் சரியா தவறா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் விஜய் ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறதுனால பல பேர் இன்னைக்கு ஃபாலோ பண்ணுறாங்க, விஜயை பின்பற்றுறாங்க. விஜய் ஒரு ரோல் மாடலாக எடுத்து அவங்க விஜய் மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கூட்டம், அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா 18லேருந்து ஒரு 30-35க்குள்ளே உள்ள இளைஞர்கள் தான் விஜயை பெருசாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னும் போது அந்த ஒரு நீங்கள் ஒரு மாடலாக இருக்கணும். உங்களை பார்த்தா என்ன நினைக்கணும்? நம்ம தலைவர் அவர் எப்போவுமே சரிப்பா அப்படின்ற மாதிரி எண்ணங்களை நீங்கள் கிரியேட் பண்ணணும் உங்களுடைய தொண்டர்களுக்கு. நீங்கள் எப்படின்னா ஜோடி போட்டு மனைவி விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வரும்போது ஸோ இதை நீங்கள் நார்மலைஸ் பண்ண பார்க்குறீங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவர் என்ன சொன்னார், இதெல்லாம் ஒர்த்தே இல்லை அப்படின்னார்ல. ஒரு 5000 பெண்களை வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒர்த்தே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதில் அங்கே இருக்கிறது எல்லாமே பெண்கள். 5000 பெண்கள் மகளிர் தினத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்தே இல்லை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா எது ஒர்த்தே இல்லை? குடும்ப வாழ்க்கையை ஒர்த்தே இல்லையா? ஒரு பெண் ஒர்த்தே இல்லையா? ஒரு மனைவி ஒர்த்தே இல்லையா? தாம்பத்தியம் ஒர்த்தே இல்லையா? அந்த பெண் சங்கீதாவோட கிட்டத்தட்ட 28 வருஷம் நீங்கள் சேர்ந்து குடும்பம் நடத்தி 2 குழந்தைங்க இருக்குது உங்களுக்கு. ஒரு பையன் 25 வயசில் இருக்காரு, ஒரு பொண்ணு 20 வயசில் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு குடும்ப கட்டமைப்பு இது எப்படின்னா
இது வந்து ஒரு கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பே வந்து ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ மற்றவங்க அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்க, அது தலைவரே சொல்கிறது இதெல்லாம் ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து யாராவது ஒரு அவங்களோட ஸ்டெப்னியை கூட்டிகிட்டு காது குத்து விழாக்கு போகலாம், அது திருமணத்துக்கு போகலாம், ஓப்பனாகவே போவாங்க. கேட்டால் என்னோட தலைவரே பண்ணுறாரு நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்பாங்க. அது வந்து நியாயப்படுத்துவாங்க. அது அது தப்பு, ரொம்ப தப்பு. நீங்கள் வந்து ஒரு தலைவராக வந்துட்டீங்க, ஒரு நடிகராகவே பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணுற ஒரு சூப்பர் ஹீரோவாக நீங்கள் இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு கட்சி தலைவராக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை விட பல மடங்கு பன்மடங்கு உங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னும் போது அவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல முன் உதாரணமாக இல்லாட்ட கூட தவறான முன் உதாரணமாக நீங்கள் இருக்கக்கூடாது. அதுதான் இப்போ அந்த அந்த நடிகையோட வந்து எல்லா இடங்களுக்கு போகிறாரு, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதனால் பாம்பேக்கும் போயிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் ஒன்றும் தப்புன்னு நம்ம சொல்லிட முடியாது இப்போ. ஏன்னா அவரே அதை நார்மலைஸ் பண்ணுறாரு, அவரே அது சரின்னு தான் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது புதுசாக எனக்கு தெரிஞ்சு என்ன இருக்குது, ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்காங்களா, சரி ப்ளூ ட்ரெஸ் போடுவாங்க சின்ன பசங்க, அவங்க பாவம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 5 வயசுக்கு ஒரு பெண்கள் 2 பெண்கள் வந்து ட்வின்ஸாக இருப்பாங்க, ஒரே ஃப்ராக் ப்ளூ கலர் ஃப்ராக் வாங்கி போடுவாங்க, அவங்களும் அதுக்கும் ப்ளூ கலர் ஃப்ராக் வாங்கி போடுவாங்க. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் இருப்பாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் வந்து பொண்ணுக்கு போட்டாங்கன்னா அதே மாதிரி ஆரஞ்சு கலர் பையனுக்கு போடுவாங்க. இல்லை அண்ணன் தங்கச்சி இல்லை, அந்த உறவை அதான் சொல்லலாம். அந்த உறவை நம்ம கேவலப்படுத்த வேணாங்க. அந்த உறவை அந்த தாவைக்கால இருக்கிற அந்த பெண் தொண்டர், அவர் தொண்டரா ரசிகரா என்னன்னு நமக்கு தெரில, அவர் வந்து வெளிப்படையாகவே பேசியிருக்காரு. அதாவது நாங்கள் அண்ணனா தங்கச்சியாகவும் இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், தேவைப்பட்டா பொண்டாட்டியாகவும் இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா தங்கச்சி அக்காங்கிறது சகோதரி உறவு, நாங்கள் தேவைப்பட்ட பொண்டாட்டியாக இருப்போம்னா அப்போ இது எல்லாத்தையும் கொச்சப்படுத்துகிற மாதிரி தானே இருக்குது. முழுசாக தான் சொல்கிறேன்ல, சொசைட்டியில் இருக்கிற உறவுகளை, சொசைட்டியில் இருக்கிற அந்த மேம்பட்ட சில விஷயங்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது. தலைவரும் அப்படி தான் பேசுகிறார். தலைவர் எவ்வளியோ தொண்டர்கள் அவ்வளியே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேசியிருக்கிறாங்க. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா என் கணவரோடு எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு கக்கான்னு சிரிச்சிச்சு. அது கூட நம்ம வந்து மன்னிச்சிடலாம். காரணம் என்னென்னா ஒரு நடிகர், அந்த நடிகரை வந்து பிடிச்சிருக்கு அவங்களுக்கு, அதை வெளிப்படுத்துறதுக்கு தெரியல, வெள்ளந்தையாக வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இதை எப்படி நீங்கள் பேசுவீங்க? என்னுடைய தங்கச்சியாகவும் இருப்பாங்களாம், அக்காவும் இருப்பாங்களாம், தேவைப்பட்ட பொண்டாட்டியாகவும் இருப்பாங்களாம். பொண்டாட்டிங்கன்னா என்னன்னு தெரியுமா அந்த பொண்ணுக்கு? அந்த பொண்ணு இப்படி பேசுதே, அந்த பொண்ணை வந்து அந்த வீட்டில் அந்த பொண்ணு வந்து சோஷியல் மீடியாவில் பேசுது, வெளிப்படையாக எல்லாரும் வந்து ஷேர் பண்ணுறாங்க, லட்சக்கணக்கான வீடியோ ஷேர் ஆயிருக்கு. சார் நீங்க வந்து அவங்கள தப்பா பாக்குறீங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி அவங்க இருக்காங்க. சின்ன வயசுல எல்லாம் அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுவாங்க, அந்த மாதிரி அவங்க சொல்லி இருக்காங்க. நம்ம டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடப்போட யாரும் இல்ல, அந்த பாட்டு பாடுற மாதிரி வந்து இப்ப நிஜத்திலயும் ஆடுறாரா, எல்லாருடைய பெண்களையும் ஆடுவாரா? தப்புமா அது. நியாயமாக அந்த பொண்ணு அப்படி சோஷியல் மீடியாவில் பேசியிருக்குன்னா, அந்த பொண்ணுக்கு அந்த தைரியம் வந்திருக்குன்னா, இந்த தொடப்பக்கட்டை இருக்குல்ல அது எடுத்து விளாசணும். யாரு? அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன நினச்சிட்டு இப்படி பேசுன அப்படின்னு விளாசம் பேசணும். ஒரு குச்சியாக பிரிஞ்சு விழுகணும். ஒன்றுமே இருக்கக்கூடாது. அந்த தொடப்பக்கட்டையை கட்டியிருப்பாங்கல்ல, அந்த கயிறு கையில் இருக்கணும். அந்த மாதிரி அடிக்கணும். சும்மா முதுகுலையும் உடம்புலையும் அடின்னு அடிச்சு நொறுக்குனா அப்பா அத்தா கண்டிச்சா இந்த மாதிரி பேசுவாங்களா? என்ன பேச்சு இது? அசிங்கமான பேச்சு. அதை வந்து நீங்கள் வந்து பொது வழியில் வேற பேசுகிறீங்க, பெருமையாக வேற பேசுகிறீங்க. இதெல்லாம் கண்டிக்கணும் தம்பி, யாராக இருந்தாலும் சரி இதெல்லாம் கண்டிக்கணும், இதெல்லாம் தப்பு. அதனால் அந்த நடிகையோடு அவர் போகிறாருங்கிறது எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு. அந்த நடிகை திருமணம் செஞ்சுக்க போகிறாருன்னு ஒரு செய்திகள் இருக்குது. அந்த நடிகை திருமணம் செஞ்சுக்க போகிறாரான்னு ஏதோ ஒருத்தர் வந்து ஒரு ரசிகர் வந்து இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, அதுக்கு அந்த நடிகையோட அம்மாவே லைக் போட்டிருக்காங்கன்னு செய்திகள்லாம் வருது. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த தரந்தாழ்ந்த விஷயம், இது வந்து தரந்தாழ்ந்த விஷயம். அதாவது ஒரு நடிகையோடு நீங்கள் போகிறது, நீங்கள் வேறு ஒரு பெண்ணோட போகிறது, வாழ்கிறது எல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் உங்களுக்கு மனைவி இருக்கும்போது அந்த மனைவியை நீங்கள் துன்பப்படுத்துறீங்க, மனைவிக்கு உரிய மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பாருங்களேன், மனைவி வந்து என்னை அந்த வீட்டில் வாழ விடணும், அந்த விவகாரத்து வழக்கு முடிகிற வரைக்கும் அவங்க கோர்ட்டில் வந்து இன்னொரு வழக்கு போட்டிருக்காங்க. மனைவியை நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே அனுமதிக்கலைன்னு தானே அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ளே அந்த பெண்மணி போய் இருக்கிறதுக்கு அனுமதி இருந்துச்சுன்னா அவங்க ஏன் கோர்ட்டுக்கு போய் இப்படி ஒரு வழக்கு போட போகிறாங்க? அப்போ உள்ள உடலைன்னு தான் அர்த்தம், வர்றதுக்கு தடை இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால் அப்படி ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. மனைவியே வெளியே நிறுத்துறீங்க, நீங்கள் பெத்த மகளை வெளியே நிறுத்துறீங்க, தாயே நீங்கள் பக்கத்தில் நெருங்க விடலை. இவங்க எல்லாம் பெண்கள் தான். இந்த பெண்களை விட உங்களுக்கு எந்த பெண் பெரிய உறவாக இருந்துரும்? தாயோட ஒரு பெரிய உறவு இருக்கா? உன்னதமான உறவு. மனைவியோட ஒரு பெரிய உறவு இருக்கா? உன்னதமான உறவு. மகளோட ஒரு பெரிய உறவு இருக்கா? அப்படி ஒரு அற்புதமான உறவு. அந்த மகளை வந்து கொஞ்சி தாளாட்டி சீராட்டி வளர்க்க தெரியாத ஒரு தகப்பன், அவர் வந்து இன்னைக்கு நாட்டுக்கு தலைவன். அவர் வந்து மகளிர் தினம் கொண்டாடுறாரு, 5000 பெண்களுக்கு முன்னாடி பேசுறாரு. அந்த 5000 பெண்கள் வந்து கை தட்டுறாங்க. அதெல்லாம் ஒருத்தே இல்லை அப்படின்னு கை தட்டுறாங்க. அப்போ அந்த கட்சியில் இருக்கிற எல்லாருடைய மனநிலையும் என்னவா இருக்கு? எல்லாத்தையும் நீங்கள் கரப்ட் பண்ணி வச்சிருக்கீங்க.
எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால் அவர் போகிறது வரதெல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து பேசி அதை வந்து இப்போ நம்ம பேசுறதுனால எந்த பயனும் வரப்போகிறது இல்ல சார். அவங்க மக்கள் பக்கத்துல இருந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இப்ப அவங்க அம்மா, அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் நடந்தது. அவங்க தனியா அந்த ஒரு ஃபங்ஷன் நடத்திக்கிறாங்க அவங்களுக்காக. அத விட அட்லி சார் ரொம்ப முக்கியம். முக்கியம் தான் அது. நான் இல்லன்னு சொல்லல. எப்படி அத அட்டெண்ட் பண்ணாரோ அட்லி சாருடைய ஃபங்ஷன, அதே மாதிரி அவங்க அப்பா, அம்மாவுடைய ஃபங்ஷன அட்டெண்ட் பண்ணியிருக்கலாமே. அவங்க அப்பா, அம்மா எவ்வளோ சந்தோஷப்பட்டுருப்பாங்க அப்படின்ற கமெண்ட்ட வைக்கிறாங்க. நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? 85 வயசுல 85 வயசு யாருக்கு? எஸ். ஏ. சந்திரசேகருக்கு. இன்னைக்கு வந்து தனித்து விடப்பட்டிருக்கிறார். அதாவது ஒரே பையங்க. ஒரு பையன். இந்த ஒரு பையனை விட்டா அந்த ஷோபாமாக்கும் எஸ்ஏசி சாருக்கும் ஆளே கிடையாது. வேற ஆதரவே கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த பெற்ற தாயையும் தகப்பனையும் நீங்க அனாதையா வந்து திரிய விட்டுட்டு, அவங்க என்னதான் மாட மாளிகையில் இருக்கலாம், பட்டு மெத்தையில படுத்து தூங்கலாம், என்ன வேணாலும் உணவு கிடைக்கலாம், எப்படி வேணாலும் கார் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா அந்த அந்த உறவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மகன், அந்த மகனுக்காண்டி ஏங்கும் தாய், அந்த மகனுக்காண்டி ஏங்குற தந்தை, அது வேதனையான ஒரு விஷயங்க. நீங்க எத்தனையோ அநாத ஆசிரமத்தில் பார்த்துருப்பீங்க. எத்தனையோ வந்து தாய்மார்கள் வந்து ஒரு ஒரு வீடியோலாம் நான் பார்த்தேன். அதாவது என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அநாத ஆசிரமத்தில் என்னை இறக்கி விட்டுட்டு, பைக்கில் இறக்கி விட்டுட்டு, அம்மா நீ இங்கே இருமான்னு சொல்லிட்டு போனா, நான் வரேன்னு சொல்லிட்டு போனா, 15 வருஷம் ஆச்சு வரவே இல்லை, என்னைக்காவது வருவானா அப்படின்னு காலையில் எந்திரிச்சோன்னா அந்த கதவு வாசல் வந்து நின்று பார்ப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லி ஒரு தாய் வந்து கண் கலங்குறாங்க. ஏதோ ஒரு விவாத மேடையில் கண் கலங்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனை. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அம்மா அப்பா விட்டுறாதீங்கப்பா, ஒரு உருண்டை நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் கொடுங்கப்பா, அவங்களுக்கு விட்டுறாதீங்கப்பான்னு கண் கலங்குறாங்க. நமக்கு பார்க்கும்போதே நமக்கு கண்ணில் தண்ணி வருது. அந்த மாதிரி தாய் தகப்பனுடைய உறவு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் நிந்திச்சிங்கன்னா, அதாவது வந்து அதை நீங்கள் வந்து கேவலப்படுத்துனீங்கன்னா, அந்த உறவை நீங்கள் மதிக்கலைன்னா, நீங்கள் எந்த உறவுமே மதிக்க மாட்டீங்க. தாயும் தகப்பனும் உங்களை பெற்றெடுத்து ஈண்டெடுத்து வளர்த்து சீராட்டி பாராட்டி உங்களை வந்து ஒரு ஆளாக்கி விட்டவங்க. அவங்க தான் எல்லாம், அவங்க தான். அதாவது வந்து துடிக்கும், ரத்தம் துடிக்கும். தான் ஆடாட்டாலும் சதையாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்தம் துடிக்கும் அவங்களுக்கு. அவங்கள அனாதையாக்கிட்டீங்க. அவங்களுடைய 60ஆம் கல்யாணம் வந்து நடக்குது, எங்கேயோ ஒரு கோயிலில் நடந்துச்சு. சும்மா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் இருக்குது. எஸ். ஏ. சந்திரசேகர், அவங்க அம்மா சோபாமா, அது ஒரு 4-5 உதவியாளர்கள், ஒரு அனாதை மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு கோயிலில் வந்து குளிச்சுட்டு அவர் வந்து அந்த 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 நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறாங்க. ஒரு அப்பா அம்மாவோடைய 60ஆம் கல்யாணத்தை கூட நடத்த முடியல, வர முடியல, அதை கூட வந்து உங்களால் பார்க்க முடியல. அப்படின்னா விஜயோடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் தம்பி நான் சொல்கிறேன், ரொம்ப தவறான மனநிலை, சீரான மனநிலையாக இல்லை. ஒரு மாதிரி வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு கேரக்டராக அவர் இருக்காரா அப்படின்னு நமக்கு தோணுது. அது ஏன் அப்படி மாறினார் அப்படின்னு நமக்கு தெரியல. ஒரு நல்ல தாய் தகப்பன் தானே வளர்த்துருக்குறாங்க அவரை. அப்படின்னும் போது எப்படி வந்து அப்படி மாறினாருன்னு நமக்கு தெரில. ரொம்ப அதாவது அவரை பற்றி கேள்விப்படுற பல விஷயங்கள் வேதனையான விஷயங்களாக இருக்குது. இன்றைக்கி உண்மையாலுமே சொல்கிறேன், எஸ்ஏசி சாரும் சோபாமாவும் தவிக்கிறாங்க, தனியாக தவிக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த உச்சத்தில் இருக்கிற வாழ்க்கையும் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து பெருசு இல்லை. நீங்கள் போய் அம்மா நல்லா இருக்கீங்களா, அம்மா சாப்பிட்டீங்களா, அப்பா சாப்பிட்டீங்களா, என்னப்பா கால் வலிக்குதா, அப்பா படுத்துங்கப்பா, நான் வந்து கால் அமுக்கி விடவா அப்படின்னு கேட்கறது தான் வந்து அந்த 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 மகனுக்கு அடையாளம். நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பாரதி ராஜா சார் இருக்கார் இல்லையா, அவர் மனோஜ் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா மணிரத்னத்திட்ட உதவியாளராக ஒரு நாள் வேலை பார்த்துருக்காரு. அது உதவியாளர் வேலை அப்படின்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னா நின்றுக்கிட்டே தான் இருக்கணும், உட்காரவே முடியாது. உங்களுக்கு உட்காரதுக்கு நேரமே கிடைக்காது. சாப்பிடும் போது கூட நீங்கள் நின்றுக்கிட்டே சாப்பிட்டுட்டு கடகடன்னு வேலையை பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த வேலை அது அப்படி எல்லாருமே, அது மனோஜ் மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படி தான் பார்க்கணும். எல்லாரும் அப்படி கடந்து தான் வந்திருக்கிறாங்க. அந்த அந்த சூழ்நிலை அப்படி தான் இருக்கும். அப்படி வந்து முதல் நாள் வேலை பார்த்துட்டு வந்து மனோஜ் வந்து 10:30 மணி மேலே வந்து வீட்டில் வந்து படுத்து அசந்து உடனே தூங்கியிருக்காரு. களைப்பு. ஏன்னா ஒரு வசதியான வீட்டு பையன், அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை அவருக்கு இருந்திருக்காது. அது அப்பா பாரதி ராஜா சார் இருக்கார்ல, ஒரு 11 மணிக்கு எந்திரிச்சு வந்து மகனோட கதவை ரூமை திறந்து பார்த்து, மகனுக்கு வந்து கால் வலிக்கும், ஏன்னா நின்றுக்கிட்டே இருந்திருக்கான். ஏன்னா பாரதி ராஜா சார் உதவியாளராக வேலை பார்த்தவர். ஒரு உதவியாளர் அப்படின்னா, ஒரு உதவி இயக்குனர் அப்படின்னா அது என்ன கஷ்டங்கிறது அவருக்கும் தெரியும். அவர் அதை உணர்ந்ததுனால, நம்ம மகன் நின்றுட்டே இருந்திருப்பானே காலையிலேருந்து, கால் வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பெட்டில் உட்காந்து கால் அமுக்கி விட்டுருந்துருக்காரு. மனோஜ் திடீர்னு முழிச்சு, யாரோ என்னமோ அசதியாக இருந்தாலும் தோணும்ல, யாரோ என்னமோ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பார்த்துருக்காரு. அப்பா என்னப்பா நீங்கள் கால் அமுக்கி விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, டேய் நீ தூங்குடா, நீ தூங்கு, எனக்கு தெரியும்டா, நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் அமுக்கி விட்டுருக்காரு. இதுதான் அந்த அப்பா மகனுக்கான ஒரு, மகனுக்கு ஒன்றுனா அப்பா துடிப்பார், அப்பாவுக்கு ஒன்றுனா மகன் துடிக்கணும். அப்படி துடிக்கலை விஜய். அந்த அப்பா மகனுக்கே, அப்பாவுக்கும் தாய்க்குமே உறவு மரியாதை கொடுக்கலன்னா
மனைவிக்கு எல்லாம் கொடுப்பாரான்னு நம்ம யோசனை தான் பண்ணணும். மனைவி தாய் தாய் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தாரமும் முக்கியம். ஒரு வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் உங்களை தாய் வளர்த்து விட்டா அதுக்கப்புறம் உங்களை தத்து எடுத்துக்கிறாங்க. யார்? தாரம் வந்து உங்களை தத்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையே தாரம் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு உறவு வந்து அந்த ரத்த சொந்தம் குழந்தைங்க தான். சார் அவங்களுக்கு ஒரு 500 கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் தரப்போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தம்பி எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு 7,500 கோடி ரூபா சொத்து இருக்கு தம்பி விஜய் சார். விஜய் அப்பா நிச்சயமா இருக்கு. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. பல இடங்கள்ல வந்து மல்டிப்ளை பண்ணி சொத்துக்களை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதாவது எப்படி 7,500 கோடி ரூபா சொத்து வரும்? ஒரு படத்துக்கு 250 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு. அதுவும் இப்போ வந்து ஒரு 20-25 படத்துக்கு தான் அந்த சம்பளம் வாங்குறாரு. எப்படி 7,500 கோடி ரூபா வரும் அப்படின்னா, நான் சொல்ற ஒரு கணக்கு. சொல்லுங்க. 93 அவர் நடிக்கிற வந்த காலத்தில், 92 நடிக்க வந்த காலத்திலேயே அந்த வந்த பணமெல்லாம் பார்த்தீங்கன்னா சொத்தா வாங்கி போடுறாரு. ஏக்கர் கணக்கில் சொத்தா வாங்கி போடுறாரு. ஒரு 10 கிரவுண்ட் வாங்கி போறாரு. அன்னைக்கு அந்த 10 கிரவுண்டு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா, 10 கிரவுண்டு 3 லட்சம். இன்னைக்கு வந்து ஒரு கிரவுண்டே பார்த்தீங்கன்னா 7 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம். அப்படி வந்து பெருகிருச்சு. சொத்துடைய மதிப்பு வந்து ஏறி, பெரிய அளவில் தங்கத்தினுடைய மதிப்பு ஏறிட்டே இருக்கா இல்லையா? அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தங்கம் வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு 1,500 கிராம் வாங்கிருக்கலாம். இன்னைக்கு வாங்க முடியுமா? எத்தனை மடங்கு ஏறிச்சு? அந்த மாதிரி மதிப்பு கூடிருச்சு. மதிப்பு கூடினதுனால கிட்டத்தட்ட ஒரு 7,500 ரூபாய் சொத்து அவருக்கு இருக்கு. எங்கெங்க விஜய்க்கு சொத்து இருக்குங்கிறது, சங்கீதா அவருடைய மனைவியா ஒரு பார்ட், அவருடைய வாழ்க்கையில ஒரு அங்கமா வாழ்ந்தவங்க, அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்கள ஏமாற்ற முடியாது. அவங்கள ஏமாற்றவே முடியாது. 500 கோடி ரூபாய்க்குலாம் செட்டில்மெண்ட்லாம் வாங்கிட்டுலாம் போக மாட்டாங்க. அதாவது 500 கோடி செட்டில்மெண்ட் யார் வாங்கிட்டு போவான்னா, திடீர்னு வராங்க பார்த்தீங்களா, அதாவது அவங்கள அந்த மாதிரி ஆட்கள் வந்து எப்படின்னா வளைச்சு பிடிச்சிருவாங்க. அவங்கள வந்து வெளியில கொண்டு வர முடியாது அந்த ஆண்மகனை. அப்போ வேற வழியே இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னவாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறோம், ஒரு 200 கோடி கொடுக்குறோம், 100 கோடி கொடுக்குறோம், 300 கோடி கொடுக்குறோம்னா வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க. இது பொண்டாட்டி வந்து எப்படின்னா, பொண்டாட்டி 28 வருஷம் வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் 2 குழந்தைங்க இருக்கு. அந்த 2 குழந்தைங்களோட எதிர்காலம் இருக்கு. அந்த 2 குழந்தைங்களோட வாழ்க்கை இருக்கு. பல விஷயங்கள் இதுக்குள்ள சம்மந்தப்பட்டிருக்கு. அந்த பெண்ணுக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 45 வயசு இருக்குமா சங்கீதாக்கு. 45 வயசுல 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கணவருக்கும் எனக்கும் பிரச்சனைங்கிறாங்க. அப்ப 40 வயசுல இருந்தே அந்த பொண்ணு வந்து பாவம் கஷ்டத்துல இருக்கு, வாழாம இருக்கு, கஷ்டத்துல இருக்கு, எத்தனையோ துன்பத்துல இருக்கு. ஸோ அந்த வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கையவே விட்டுட்டு போறாங்க. நீங்க சாதாரணமா பார்க்கக்கூடாது, விவாகரத்து வாங்கிட்டு போறாங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு போறாங்க. அது எப்படி நல்லா யோசிச்சு பாருங்க. விஜய் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார், இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டார், பெரிய செல்வாக்கு இருக்கு, போராடலாம் வந்து பெரிய கூட்டம் வருது, பயங்கர தள்ளுமுள்ளு இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பாப்புலர் ஸ்டார் தானே விஜய். அதில் எந்த சந்தேகம் கிடையாதுல்ல. விஜய் எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் தெரியும்ல, ஒரு உச்ச நட்சத்திரம் தானே. அப்படி இருக்கிற ஒரு பிரபலமான நடிகர், ஒரு படத்துக்கு 250 கோடி ரூபா, வருஷத்துக்கு 2 படம்னா 500 கோடி ரூபா வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு கணவன், ஆல்ரெடி உங்க கணவன். அந்த அங்கீகாரம் இனிமேல் நீங்க தேட போறது இல்லை. அது அந்த அங்கீகாரம் உங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கிற அந்த அங்கீகாரத்தை வேண்டான்னு தூக்கி போட்டு விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்கன்னா, அந்த பெண்ணுடைய மனநிலையை நீங்க யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு அந்த பெண் வந்து துன்பப்பட்டிருப்பாங்க, வேதம்பட்டிருப்பாங்க, அவங்களுடைய மனசுல எவ்வளவு அழுத்தங்கள் இருந்துருக்கும். நான் சொல்றது கரெக்டு தானே? இவ்வளோ பெரிய ஸ்டாருங்க, உங்க கணவருங்க, இப்ப கணவர். அந்த உரிமையை நீங்க இப்ப இல்லை எப்பயுமே கொண்டாடக்கூடிய அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. அதை வேணான்னு தூக்கி போடுறாங்களே ஒரு பெண்மணி. அப்ப என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு வந்து துன்பப்படுத்தியிருக்கிறார், வேதனைப்படுத்தியிருக்கிறார். அதனால வந்து இப்படி இதெல்லாம் வந்து நியாயமே கிடையாது தம்பி. அதாவது ஒரு இந்த பெண்ணுக்கு நியாயமான வந்து ஜீவன் அம்சம், நியாயமான விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு பிடிக்காம போகலாம். கணவன் மனைவி விவகாரத்தே ஆகிறது இல்லையா, யாருமே வந்து பிரிஞ்சுக்கிறது இல்லையா, பிரிஞ்சுக்கிறாங்க, இருக்கத்தான் செய்யுது. லட்சக்கணக்காக பார்த்தீங்கன்னா குடும்ப வழக்குகள் வந்து நிரம்பி வழியுது கோர்ட்டுகளில். நம்ம தமிழ்நாட்டு கோர்ட்டில் அவ்வளோ அதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அப்போ உங்களுக்கு நியாயம்னு ஒன்று இருக்குல்ல. என்னம்மா வேணும் உனக்கு? இத்தனை வருஷம் நீ 28 வருஷம் வாழ்ந்துருக்க, 2 குழந்தைங்கள ரத்தம் கலக்கணும். ரத்தம் கலந்தாதான் அந்த குழந்தைங்க பிறக்கும். அப்போ கலந்துருக்கு ரத்தம். அப்படி இருக்கும்போது உங்களுடைய ரத்தத்தோட ரத்தமா உறவாடின ஒரு பெண்மணி, வாழ்ந்த ஒரு பெண்மணி, உங்களோட இத்தனை வருஷம் கஷ்டத்துலையும் நஷ்டத்துலையும் சுகத்துலையும் சந்தோஷத்துலையும் பங்கு போட்டுக்கிட்ட ஒரு பெண்மணி, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிய மரியாதை அங்கீகாரத்தெல்லாம் கொடுத்து பிரிஞ்சா அது தப்பு இல்லை. அந்த பிரிஞ்சதுக்கப்புறம் நான் தான் சொல்ல வந்தேன். அப்போ அந்த திரிஷா மேட்டில் பிரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யாரோட வேணாலும் போகலாம். நீங்கள் லிவிங் டுகெதரில் இருக்கலாம். இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் அதெல்லாம் சாதாரணமாக போயிருக்கு. நீங்கள் திருமணமே செஞ்சுக்கலாம், என்ன வேணா செய்யலாம். ஜோடி முடிஞ்சதுக்கு அப்புறமா திருமணம் நடக்க போகுதுன்றத சொல்றாங்க.
நடக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை தம்பி. அது நடந்தால் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நடந்தால் என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குது? அதனால் வந்து நியாயமாக இதெல்லாம் முடிச்சு விட்டுட்டு நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தான். இருந்தாலும் மனைவியே அதை விவாத மேடை கொண்டு வந்திருக்கிறதுனால, கோர்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறதுனால, பொது வழியில் கொண்டு வந்திருக்கிறதுனால, இப்போ நீங்கள் இதை தனிப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. இதை வந்து முன்மாதிரியாக காமிச்சு உங்களுடைய தொண்டர்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் வந்து தப்பான முன்னுதாரணமாக இருக்காதுங்கிறதா நம்மளுக்கு கோரிக்கையாக இருக்குது. சரி, அவங்க மகள் ரீசெண்டாக வந்து விஜய் சாரை பார்த்து பேசினாங்க. அதில் கொஞ்சம் அவர் கன்வின்ஸ் ஆனார், கண்ணெலாம் கலங்கினாரு, கண்டிப்பாக நம்ம ஒன்றா இருக்கலான்ற மாதிரி பேசினார்ன்ற மாதிரியான நியூஸஸ்லாம் சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இன்னொரு பக்கம் ஆமாம் சார், அவங்க மகள் பேசினாங்கன்னு. இன்னொரு பக்கம் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் விஜய் சாரை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. அவரும் ஓகே, மறுபடியும் நம்ம வந்து ஒய்ஃப் அண்டு நம்ம பசங்க கூட ஒன்றா இருக்கலான்ற ஐடியாவில் இருக்காருன்ற மாதிரியும் பேசுகிறாங்க. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கா சார்? என்ன முடிவு எடுக்கிறா மாதிரி? பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க தம்பி, ஜென்ரலாக சொல்லுவாங்க. என்னென்னா, தாய்க்கு தான் அதிகமான பாசம் இருக்கும், தகப்பனுக்கு அவ்வளோ பாசம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாது. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா தாயை விட தகப்பன் வந்து துடிப்பான். நீங்கள் வந்து திருமண நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதாவது வந்து புண்ணியதானம்னு சொல்லுவாங்க. அந்த தாய் தகப்பன் அந்த பெண்ணை கட்டி கொடுக்கும்போது அந்த தாம்பளத்தட்டில் அவங்க நிற்பாங்க, காலை வந்து கழுவுவாங்க. அந்த காலை கழுவும் போது, மாப்பிள்ளை கழுவார்னு நினைக்கிறேன், அந்த காலை கழுவும் போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த பெண்ணை பெற்ற தாய் கூட தைரியமாக நிற்பா. ஆனால் அந்த பெண்ணை பெற்ற தகப்பன் கோலையாக அழுக ஆரம்பிச்சிருவான். கண்ணிலேருந்து தண்ணி கீழே ஊற்ற ஆரம்பிச்சிடும். மகளை விட்டு பிரியிறமே, மகளை கட்டி கொடுக்குறமே, வேற ஒருத்தருக்கு வந்து மகளை வந்து இப்போ நம்ம அனுப்பிச்சி கொடுக்குறோமே, மனைவியாக அனுப்பிச்சி கொடுக்குறோமே, அந்த கட்டிக்கிறவன் வந்து அந்த நல்ல ஆண்மகனாக இருப்பானா, நல்ல மருமகனாக இருப்பானா, நல்லபடியாக நம்மளை மகளை வச்சுருப்பானா அப்படின்னு சொல்லி ஆண்மகன் வந்து கும்பிடுவான். ஆண்மகன் அழுதுருவான், ஆண்மகன் கோலையாக இருப்பான், பெண்ணு தைரியமாக இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த உறவுகளுடைய அருமை பெருமை தெரிஞ்சிருந்துச்சுன்னா மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டார். யாருக்காண்டிங்க பிரியிறீங்க? ஒரு நடிகைக்காண்டி மனைவியை பிரியிறீங்க, ஒரு நடிகைக்காண்டி மகனை பிரியிறீங்க, ஒரு நடிகைக்காண்டி மகளை பிரியிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா இது ஏற்புடைய விஷயமே கிடையாது. அந்த அன்பு, பாசம், பிரியம் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கா? ஈரம் இருக்கா? நான் கேட்குறேன், நெஞ்சில் ஈரம் இருக்கா? நான் வெளிப்படையாகவே கேட்குறேன். எப்படி இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறீங்க? அப்பா அம்மாவை ஒதுக்கி வைக்கிறீங்க, அவங்கள அனாதையாக்கி நிற்க வைக்கிறீங்க. அவங்க அனாத ஆசிரமத்தில் தான் இருக்காங்க. உண்மையாக சொல்லப்போனால் விஜயோட அம்மா அப்பா அனாத ஆசிரமத்தில் தான் இருக்காங்க. அதுதான் உண்மை. ஏன்னா உங்களுக்கு ஆதரவு இல்லைங்க. ஒரே பையன் ஆதரவு இல்லை அப்படின்னு துரத்தி விட்டா என்ன செய்வாங்க? அந்த மனநிலையை நீங்கள் யோசிச்சு பாருங்க. 85 வயசோட ஆளோட ஒரு தகப்பனோட மனநிலை நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த 75 வயசுக்கு மேலே இருக்க அந்த அம்மாவுக்கு, சோபா அம்மாவுக்கு, அவங்களோட மனநிலை யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து ஏற்புடைய விஷயம் கிடையாது. அதனால் எந்த உறவுகளுக்குமே விஜய் வந்து மதிப்பு கொடுக்கல. எந்த உறவுகளுக்குமே மதிப்பு கொடுக்கல. எனக்கு தாய்க்கு கொடுக்கல, தகப்பனுக்கு கொடுக்கல அப்படின்னும் போது, ஸோ மகள் அப்படின்னா அந்த மகளுடைய அருமை ஒரு தகப்பனுக்கு தெரிஞ்சிருந்தால் இதெல்லாம் செய்ய மாட்டார். ஸோ இதெல்லாம் வந்து ரூமர். மகள் வந்தாங்க, பேசினாங்க, நண்பர்கள் வந்து பேசி பார்க்குறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க, மறுபடியும் வந்து சங்கீதாவோட சேர்ந்து வாழ்ந்துருவார், அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில விஜய் இருக்காரு. அதாவது ஒரு வாட்டி முடிவு எடுத்தா ஒரு பேச்சு அவரே கேட்க மாட்டார். ஆமா, விஷம் விதைச்ச மனநிலையில அவர் இருக்கார். அவர் இனிமே மாத்துவார். ஒரு வாட்டி முடிவெடுத்தா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாரு. அவர் எல்லாம் பண்ணுவார். ஆனால் அவருக்கும் ஒரு 85 வயசு வரும். எஸ். சந்திரசேகர் மாதிரி. அன்னைக்கு அவர் தனியாக அந்த வயோதிகம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாருக்கும் வரும். அந்த வயோதிகத்தில் அன்னைக்கு உங்களை பொண்டாட்டி தேடும், மகன் தேடும், மகள் தேடும். ஆனால் இருக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் போயிடுவாங்க. நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்படி தூக்கி துச்சமாக எரிஞ்சிங்கன்னா அவங்களுக்கு பாசத்தை காட்டுக்கு தம்பி. பணம், காசு, பொருள் எல்லாத்தையும் மீறி கொடுக்க வேண்டியது பாசம். ஒரு கணவனா நீங்கள் வந்து உங்கள் மனைவிக்கு பாசத்தை கொடுக்கணும், ஒரு தகப்பனா நீங்கள் உங்கள் குழந்தைக்கு பாசத்தை கொடுக்கணும், தாய் தகப்பனுக்கு பாசத்தை கொடுக்கணும். அது இல்லை. இந்த உறவுகள் தான் முதல் உறவுகள். என்ன கேட்டால் இந்த உறவுகளை தாண்டி தான் மற்ற உறவுகள்லாம். நல்ல நண்பர்கள் யாராவது 1-2 பேருக்கு நல்ல நண்பர்கள் 2 பேர் இருக்கலாம், ஒருத்தர் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கெல்லாம் நல்ல நண்பர்களை பார்க்க முடியறதில்ல. உண்மையாக நான் பேசுகிறேன், என்னுடைய அனுபவத்தை தான் நான் பேசுகிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது அப்படி நல்ல நண்பர்கள் விஜய் கூட இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரில. கல்லூரி நண்பர்கள் ஒரு சிலர் இருக்காங்க, அந்த காலத்துலேருந்தே வந்து போகிறவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, எந்த அளவுக்கு வந்து அதை இவர் கேட்டிருப்பார். இவர் எதையுமே ஏற்கக்கூடிய மனநிலையில் இல்லை. இவர் வந்து எல்லாத்தையும் தாண்டிய தன்னையே கடவுளாக நினைக்க ஆரம்பிச்சார். அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, ஆமாம், நான் கடவுளாக இருக்கார் அப்படின்னும் போது அது யார் சொன்னாலும் அது சரி பண்ண முடியாது, சீர் பண்ண முடியாது. இதெல்லாம் வதந்திகள் தான். அதான் மகள் வந்து பேசினாங்க, நண்பர்கள் பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் முழுக்க முழுக்க வதந்திகள் தான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.